எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ வைக்கிறீங்க, லாஸ்ட்டில் இருக்கிறது இந்தமாதிரி எப்படி ப்ரோ எடிட்டிங் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு தான் ப்ரோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க சார். ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது. ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவீங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு சர்ச் பாரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட இன்ட்ரோ இது பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இது எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஆப் நான் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன், வேஸ்ட்டு கைஸ். ஒரு ஆப்பில் கூட எதுவுமே நல்லா இல்லை. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி காட்டுது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓப்பன் இருக்கும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்களோ அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் பண்ணுறவங்க இந்த இன்ட்ரோ எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணுற கேட்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு டேட்டா நெட் ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பிக்சன் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இந்த மாதிரி ட்ராக்டர் பண்ணிட்டேன். அதனால தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இங்கே இருக்கும் பாருங்க. இந்த இடத்துக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு எவ்வளோ தூரம் நான் வைக்கணும், இல்லை ஃபுல் வீடியோவாக நீங்கள் வைக்கணும், நான் ஃபுல்லாக வைக்கணும் ப்ரோ அந்த மாதிரி நினைக்கிறோம், ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக வைக்க போகிறதில்ல, ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சுக்கிட்டு திரும்பி ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆக்கி அந்த இது கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் எதுவுமே கொடுத்துருங்க, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த எடுத்துகிட்டு வச்சு இதுவும் அதே ப்ராசஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இதை ஜூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வாய்ஸ் பாருங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. எதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இது வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அதுதான் கைஸ். இப்போ உங்கள் நேம் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கைஸ் வேலை. அது பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டில் ஒரு ஆப் இருக்கும், அங்கே வந்துட்டு உங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க கைஸ். சேனலோட நேம் நான் டைப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் கட் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. கீழே வச்சுதான் உங்களுக்கு மோசம் இருக்கும். இதில் உங்களுக்கு இது மாதிரி சுற்றி லைட் செட்டிங்ஸ்லாம் வரணும் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த லைட் செட்டிங் வரணும்னா டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை டவுன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு நீங்கள் இது மாடலாக மாற்றணுன்றவங்க மாடலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நான் இந்த மாடலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நீங்கள் இது எவ்வளோ தூரம் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் இது வந்து பாதி தூரம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். இதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ப்ளே பண்ணி பாருங்கள்.
இல்லை ப்ரோ எனக்கு சப்ஸ்கிரைபும் இதில் வரும் ப்ரோ அப்படின்றவங்க ஃபோட்டோ ஆப்ஷனை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனு லைக் பட்டனு எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் மற்றது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபுன்னு ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் லைக்குன்னு லைக் பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறப்ப சப்ஸ்கிரைப் மட்டும் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் சின்னதாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மாலாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதுக்கிட்ட இது வந்துட்டு ஃபுல்லாக உங்கள் வீடியோ ஃபுல்லாக வச்சு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் சூப்பராக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு நேம் கொஞ்சம் அடிக்குது. ஓகே கைஸ், ஓகே சப்ஸ்கிரைபுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கான சாங் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கான சாங் நீங்கள் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டீங்கனாலும் சரி, சாங்குக்கு ஒரு நீங்கள் எடிட்டிங் பண்ணுற ஆப்பில் கூட சாங் எடிட்டிங் இது வச்சுக்கலாம், எடிட்டிங் பண்ணிக்கலாம். நான் என்னோடய எடிட்டிங் ஆப்பில் தான் கைஸ் இப்போ வந்துட்டு இது பண்ண போகிறேன். இந்த சேனல் இது பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தான் கைஸ் இது சேனல் வச்சுருக்கோங்க. இப்போ இது டிக் ஆப்ஷனை கொடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இது இதுவாகிற மாதிரி இருக்கும், இம்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இம்போர்ட் வீடியோன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 தான் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இம்போர்ட் ஆன பார்த்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல கைஸ். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆடு பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உங்களோட வீடியோ ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு செக் பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது. நான் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் இது ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். இந்த இன்ட்ரோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.